தமிழ் தலைவாஸ் டீம் PKL சீசன் 12 ஆக்ஷன்ல கண்டிப்பா ஒரு நல்ல மெயின் ரைடர் வந்து எடுக்கணும். ஸோ யார் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நேத்துக்கான வீடியோவில் வந்து பார்த்தோம். மெயின் ரைடரை மட்டும் எடுத்தா போதுமா? சப்போர்ட்டிவான ரைடர்ஸ் வந்து வேணும், பேக்கப்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PKL சீசன் 12 ஆக்ஷன்ல கேட்டகரி சியில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ அதுல இருந்து யார் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் சொல்ல மாட்டேன், உங்களோட ஒப்பீனியனை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. and அது மட்டும் இல்லாம நவீன் குமாரை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு and இன்னும் ஒரு சில அப்டேட் வந்து இருக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. குஜராத் ஜெயின்ஸ் PKL சீசன் 12க்காக அவங்களுடைய புதிய ஹெட் கோச் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹெட் கோச் மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் கோச்சும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம்ல பிராட்காஸ்ட் சேனல்ல உடனுக்குடன் அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ போடும்போது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்வீர் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் தான் PKL சீசன் 12க்காக குஜராத் ஜெயின்ஸோட ஹெட் கோச்சா அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நவீன் குமாரை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நவீன் குமாரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த PKL சீசன் 12 ஆக்ஷனுக்காக தபங் டெல்லி டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேட்டகரி பியில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் குமார் வர போகிறாரு. நவீன் குமாரை பொறுத்தளவு நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து இருந்திருக்கு. பழைய நவீன் குமார் இவர் தான் கேட்டானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவரோட மூமெண்டம் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ரெக்கவர் ஆகியிருக்காரு, நிறைய வாட்டி இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி கம்பேக்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. பட் இப்போ அவரோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அவர் ஆக்ஷனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், நவீன் குமார் இன்ஸ்டாகிராம்ல தபங் டெல்லி அன்ஃபாலோ வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதுலேருந்தே தெரியுது ஆல்மோஸ்ட் ஒரு புது டீமுக்காக தான் நவீன் குமார் ப்ளே பண்ண போறார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. தமிழ் தலைவாஸ் டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தமிழ் தலைவாஸ் டீமுக்கு சப்போர்ட்டிவ் ரைடர்ஸ், பேக்கப் ரைடர்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ கேட்டகரி சியில் அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ எந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இதுலேருந்து தமிழ் தலைவாஸ் டீம் யார் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரத்தி லாஸ்ட் டைம் பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணாரு. இன்ஜுரியா என்னன்னு தெரியல, லாஸ்ட் சீசன் ப்ராப்பராக அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்ச ஒரு பிளேயர். லாஸ்ட் சீசன் ஆக்ஷனில் கேட்டகரி டியில் அதிகமான விலைக்கு போன பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரத்தி. அது மட்டும் இல்லாமல் யுவா கபடி சீரிஸோட நம்பர் 1 ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரத்தி. அது மட்டும் இல்லாமல் சீனியர் நேஷனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீமில் மெம்பராகவும் இருந்திருக்காரு, சாம்பியன்ஷிப் பட்டமும் அடிச்சிருக்காங்க. ஸோ இவருமே தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அடுத்ததா தமிழகத்தை சேர்ந்த மாசான முத்து. ஸோ லாஸ்ட் டைம் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக தான் ப்ளே பண்ணாரு. மாசான முத்துவை பொறுத்தளவு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டார் அப்படின்னா அதுலேருந்து பிடிச்சி கொண்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் தான் லாஸ்ட் டைம் UPO டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணி அந்த மேட்சை ஜெயிக்கவும் வச்சிருப்பார். மேபி அதுக்கப்புறம் இன்ஜுரி ஏற்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்மை கரெக்டாக கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கலாம். இன்ஜுரினால ரிமைனிங் சீசன் அவரால் ப்ளே பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவருமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். FBM கொடுத்து எடுப்பாங்க நினைக்கிறேன். அடுத்ததா பிரணே ராணே லாஸ்ட் டைம் பெங்கால் டீமுக்காக ப்ளே பண்ணாரு. ஸோ பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு மணிந்தர் அப்புறம் நிதின் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது இவர் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தரமாக ப்ளே பண்ணாரு. ஸோ லாஸ்ட் டைம் பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்காக சிங்கிள் ஹேண்டடாக நிறைய மேட்சஸ் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்பீடான ரைடர். அதுக்கு முன்னாடி யூம்பா டீமில் இருந்திருக்காரு. ஸோ இவருமே தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அடுத்ததா சுஷில் கயாத்ரி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் டீமுக்காக லாஸ்ட் டைம் ப்ளே பண்ணாரு. இந்த வாட்டி ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். லாஸ்ட் டைம் பெங்களூர் டீம் ப்ராப்பராக வாய்ப்பே கொடுக்கல. பட் கடைசி 2 சீசனாக பெங்களூர் எப்போல்லாம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சிறப்பாக பயன்படுத்தியிருக்காரு. எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு இவருமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அடுத்ததா அன்கிட் டுல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பெங்களூர் புல்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணாரு. பட் லாஸ்ட் டைம் ப்ராப்பரான வாய்ப்புகள் இவருக்கு வந்து கிடைக்கல. PKL சீசன் 10ல இவருக்கு கரெக்டான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அதை மிக சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டாரு. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர், நல்ல டாலான ரைடர். ஸோ இவருமே ஒரு ஆப்ஷனாக இருக்காரு. அடுத்ததா தமிழ்நாட்டோட சீனியர் பிளேயர் அஜித் குமார். ஸோ அஜித் குமாரை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் புனேரி பல்டன் டீம் ஒரு அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற வாய்ப்பு கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ கிடைச்ச வாய்ப்பு ஓரளவு நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாரு. ஸோ கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீமுக்கு இவரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீமுக்காகவும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ வந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்ததா ஆதித்யா ஷிண்டே. ஸோ லாஸ்ட் டைம் புனேரி பல்டன் டீமுக்காக ப்ளே பண்ணாரு. ஸோ இவரு ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் டைமும் பெருசாக வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. கிடைச்ச வாய்ப்பை நல்லாவே பயன்படுத்தியிருக்காரு. இந்தியன் டீம் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னா இவர்கிட்ட டேலண்ட் இல்லாமல் போயிருக்க மாட்டார். ஸோ இவருமே தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அடுத்ததா ஆரியவர்தன். இவரும் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் டீமுக்காக தான் ப்ளே பண்ணி கொடுத்தாரு. லாஸ்ட் சீசன் ஒரு சில மேட்சஸ் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. முக்கியமாக தமிழ் தலைவாஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. கடைசி ஒரு சில மேட்சஸ் இவர் தான் பார்த்துக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீமுக்கு இவரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார்.
அடுத்ததா தமிழ்நாட்டை சேர்ந்த தனசேகர், இவருமே ஒரு நல்ல பிளேயர். பட் லாஸ்ட் டைம் யூம்பா டீமுக்காக ப்ளே பண்ணாரு. பட் பெருசா வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீனியர் நேஷனல்ஸ் வரைக்கும் போயிருக்காரு. சீனியர் நேஷனல்ஸ்லயும் இவருக்கு நினைச்ச அளவுக்கு பெரிதளவுல வாய்ப்புகள் கிடைக்கல. பட் கிடைச்ச வாய்ப்பை மிக சிறப்பா பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இவருமே தமிழ் தலைவாஸ் டீமுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அடுத்ததா ஸ்டூவர்ட் சிங், இவரும் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா யூம்பா டீமுக்காக ப்ளே பண்ணாரு. பட் பெரிதளவில் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. சீனியர் நேஷனல்ஸும் தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இவருமே தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அடுத்ததா அபிஜித் மாலிக், இவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஜெய்ப்பூர் டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. ஸோ லாஸ்ட் டைம் ஜெய்ப்பூர் டீமை சஞ்சு பலியன் சார் தான் கோச் வந்து பண்ணாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல பிளேயர். ஓகேங்களா, ஒரு ஆல்ரவுண்டடான பிளேயர். டிஃபென்ஸ்லையும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ தமிழ் தலைவாஸ் டீமுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவரும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அடுத்ததா தமிழகத்தை சேர்ந்த தரணிதரன், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஜெய்ப்பூர் டீமுக்காக ப்ளே பண்ணாரு. பட் நினைச்ச அளவுக்கு ப்ராப்பராக வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் எடிஷன் வந்து நடந்துச்சு. அதில் ஜூனியர் பிங்க் கிளப் டீமுக்காக இவர் வந்து ப்ளே பண்ணாரு. ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணாரு. இறங்கின மேட்ச்லேயே எல்லா ரெக்கார்டையும் நொறுக்கி உடச்சிட்டார். ஓகேங்களா, அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேயர். இந்த வாட்டி தமிழ் தலைவாஸ் டீம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ உண்மையிலே இவரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அடுத்ததா தமிழகத்தை சேர்ந்த ஆல்ரவுண்டர் பிளேயர் சஞ்சீவி, ஐசிஎஃப் டீமுக்காக ப்ளே பண்றாரு. உண்மையிலே ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டிஃபென்ஸ் அஃபென்ஸ் எல்லாத்தையுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். தெலுங்கு டைட்டன்ஸ் 2 சீசனாக இவரை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துலலாம் அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. டிஃபென்ஸ்லேயா இருக்கட்டும், அஃபென்ஸ்லேயா இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு ஏற்ற பிளேயராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல பேக்கப் பிளேயராக இருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு ஆப்ஷனாக இருக்காரு. அடுத்ததா ஹிமான்ஷு யாதவ், லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தபங் டெல்லி டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. பெருசாக வாய்ப்புகள் வந்து இவருக்கு வந்து கிடைக்கல. இவர் பிகேஎல் சீசன் 10ல் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ணும்போது நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. முக்கியமாக சென்னையில் 4 மேட்ச் வந்து தமிழ் தலைவாஸ் டீம் தோற்றுருப்பாங்க. அந்த 4 மேட்சும் சிறப்பாக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த திசைன்வேலியில் ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட் நடந்துச்சு. ஆனால் அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இவரோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் அடிச்சாங்க. ஆனால் அந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் பிளேயரும் இவர் தான். அடுத்ததா மாகர், நேபாள் நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அண்ட் உண்மையிலே ஒரு நல்ல பிளேயர். ஹரியானா டீம் தான் இவரை செதுக்குனது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் எடிஷனில் ஜூனியர் ஸ்டீலர்ஸ் டீமுக்காகவும் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. இவர் வந்தப்புறம் இவரோட பர்ஃபார்மன்சஸ் வேற லெவலில் இருந்திருக்கு. இவர் வந்தப்புறம் தான் ஜூனியர் ஸ்டீலர்ஸ் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்து செகண்ட் ரவுண்டுக்கே செலக்ட் ஆனாங்க. அந்தளவுக்கு இவரோட கேம் பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீமுக்கு இவரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பிளேயர்ஸும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். மேபி நான் நிறைய பிளேயர்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேயர்ஸ்லேருந்து எந்த பிளேயர் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாஸ் டீமோட டிஃபென்ஸை பற்றி நாளைக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அண்ட் வீடியோவில் தான் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாட்டா, பாபாய், see you நண்பா.